வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒட்டுமொத்த செயலால்தான் மத்தியிலும் சரி, டெல்லி சட்டசபையிலும் சரி, இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறிவிட்டது. சனாதானத்தை பற்றி பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வைத்துதான் தற்பொழுது டெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜகவினர்கள் அதிக இடங்களை கைப்பற்றி வருகிறார்கள். சுமார் 44 இடங்களில் பாஜக முன்னிலையில் இருப்பதும், குறிப்பாக தற்பொழுது ஆட்சி அமைத்து கொண்டிருக்கின்ற ஆம் ஆத்மி தற்பொழுது வெறும் 24 தொகுதிகளில் முன்னிலையும் வகித்து வருகிறது. மூன்றாவது முறை வெற்றியடையும் என்று பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஆம் ஆத்மியை வீழ்த்தியதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, தமிழகத்தில் திமுகவினர்கள் செய்த ஒட்டுமொத்த அராஜகமும் தான் ஆம் ஆத்மிக்கு படுதோல்வியை தழுவியதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சனாதானத்தை பற்றி பேசி இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி இருந்த பொழுது முதல்வர் ஸ்டாலினுக்கு நெருக்கமாக ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் செயல்பட்டதுதான் தற்பொழுது டெல்லியை பொறுத்தளவிற்கு மிக மோசமான ஒரு செயல்பாடாக கருத்தில் கொண்டு பாஜகவினர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதை மொழிபெயர்த்து அங்கு பிரச்சாரத்தை செய்து மக்கள் மத்தியில் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்களை பிரிவை ஏற்படுத்தக்கூடியவர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்று கூறி தற்பொழுது 60 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு டெல்லியை கைப்பற்றப் போகிறது பாரதிய ஜனநாயக கட்சி என்ற தகவல் தான் தற்பொழுது வெளியாகியுள்ளது. மேலும் 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டசபை தேர்தலில் 36 தொகுதிகளில் வெற்றியடைந்தாலே ஆட்சி அமைக்கக்கூடும். ஆனால் தற்பொழுது 46 தொகுதிகளில் முன்னிலை இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பாஜகவிற்கு பார்க்கப்படுவதாகத்தான் செய்திகளை நமக்கு பார்க்க முடிகிறது. மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் நெருங்கிய நண்பர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மதுபான ஊழல் கொள்ளை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டதும் ஜாமீனில் வெளியே வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் முதல்வராக கனவு காண்டு கொண்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பாஜகவினர்கள் சரமாரியான பிரச்சாரத்தின் மூலமாக கிட்டத்தட்ட மாதம் பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்ததுதான் தற்பொழுது பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பை தேடி கொடுத்துள்ளது என்றே கூறலாம். தமிழகத்திலும் இதே நிலைமை 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திமுகவால் தான் ஆம் ஆத்மி தோற்கடிக்கப்பட்டதா? இதற்கு முழுமையான காரணம் மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினுமா? மத்திய ஆட்சி செய்வது போல் டெல்லியிலும் ஆட்சி? பாஜக 60 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு ஆட்சி அமைக்க உள்ளது.